ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷார்ட்ஸில் ஷேக்ஸ்பியரோட ஏர்லி லைஃப் அண்ட் பேக்ரவுண்ட் பார்க்க போகிறோம் அண்ட் அவருடைய மேஜர் ஒர்க்ஸ் அண்ட் தீம்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எங்கே பிறந்திருக்கிறாருன்னா ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. அது ஸ்ட்ராட்ஃபோர்டில் இருக்க ஏவன் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. அதனால இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பாட் ஆஃப் ஏவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட் ஆஃப் ஏவன். ஸோ இது கூட கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ ஹூ இஸ் நோன் அஸ் பாட் ஆஃப் ஏவன் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இட் இஸ் none other than ஷேக்ஸ்பியர். ஸோ இவரோட ஃபாதர் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ஷேக்ஸ்பியர். இவர் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு நல்ல ப்ராஸ்பரஸான ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. லேட்டர் அவருடைய ஃபார்ச்சூன் வந்து ஏழ்மையான நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ குடும்பமே கஷ்டப்படுறாங்க. அண்ட் இவருடைய மேரிட்டல் டீட்டெயில் பார்க்கும்போது இவர் வந்து ஆனி ஹாத்தவே அப்படின்றவங்கள 1582ல் கல்யாணம் பண்ணியிருக்காரு. எப்போனா இவருக்கு 18 ஏஜில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு இருக்கிற சில்ட்ரன் பற்றி பார்க்கும்போது சூசன்னா அப்படின்ற ஒரு டாட்டர்ஸும் ட்வின் சன்ஸும் ஹாம்னட் அண்ட் ஜூடித் அப்படின்ற ட்வின் சன்ஸும் இருக்காங்க இவருக்கு. அண்ட் இவருடைய மேஜர் ஒர்க்ஸ் அண்ட் தீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீனஸ் அண்ட் ஆடனாய்ஸ் அப்படின்ற ஒரு லாங் போயம் வந்து எழுதியிருக்கார். இதில் மொத்தம் 1194 லைன்ஸ் இருக்குது. அண்ட் இதனுடைய தீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மித்திக்கல், எரோட்டிக் அண்ட் விட்டி தீம்ஸை பேஸ் பண்ணி இது எழுதப்பட்டிருக்கு. அடுத்து த லேப் ஆஃப் லுக்ரீஸ் அப்படின்றதும் ஒரு போயட்ரி தான். இதில் மொத்தம் 1855 லைன்ஸ் இருக்குது. இது வந்து வால்ஸ்டன் டைரனி பற்றி தீமை வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு போயமாக இருக்குது. ஸோ டோட்டலாக இவர் வந்து 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. அந்த சானட்ஸில் என்னென்ன தீமெல்லாம் வச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லவ், டைம் அண்ட் பியூட்டி. அண்ட் அதர் ஒர்க்ஸ், இவருடைய அதர் இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஃபோனிக்ஸ் அண்ட் த டர்ட்டில், த லவர்ஸ் கம்ப்ளைண்ட், இதெல்லாம் வந்து இவருடைய அதர் இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ். இது போக இவர் வந்து மொத்தம் ஒரு 37 பிளேஸ் எழுதியிருக்காரு அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் ஃபோலியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோலியோ அப்படின்றது இவருடைய ஒர்க் எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸு. ஸோ அதில் மொத்தம் இவருடைய 37 பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஷேக்ஸ்பியரை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ தேங்க்யூ.